இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? இது என்ன முக்கியமான விஷயமா? ஆமா மாப்ள, ஈஸ்வரி திடீர்னு செங்கல் சூளை விற்கிறதா முடிவெடுத்துட்டா. செங்க சோலை எதுக்கு விற்க போறாங்க? அதுக்கு என்ன மாமா அவசியம் வந்துச்சு? என்னைய அது அக்கிரமமா இருக்கு. செங்கல் சூளையில வேலை செய்யற தொழிலாளிங்கெல்லாம் என் பேர கார்த்தி தான் வரணும்னு சொன்னா அதுக்காக சாமுண்டீஸ்வரி செங்கல் சூளையவே விற்பாளா? அவளுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவ? அம்மா அந்த செங்கல் சூளைய ராசியான சொத்துன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி விற்க சம்மதிச்சாங்க? எல்லாம் அந்த சந்திரா பண்ற வேலைதாம்மா. எப்படியோ அந்த செங்கல் சூளை நம்ம கையை விட்டு போகாம இருக்கணும் மாப்ள. அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும். சகல செங்கல் சூளையை வித்துட்டா அங்க இருக்கிற தொழிலாளிங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கப்பா. அவங்க வாழ்வாதாரம் வேலை எல்லாமே போயிடும்பா. புதுசா வர நிர்வாகமும் அவங்கள வேலைக்கு வச்சுப்பாங்களா எப்படி பாத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுப்பா. ஏதாவது பண்ணுப்பா. இத்தனை வருஷமா நம்மளை நம்பித்தான் அவங்க வாழ்வாதாரமே இருக்கு. அவங்க வயிற்றுல அடிக்கிற மாதிரி நாம எதுவும் செய்யக்கூடாது மாப்ள. அதனால அந்த செங்கல் சூளை நம்ம கையை விட்டு போகாம இருக்கிறதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அது அத்தா கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து. அது யாரு கைக்கும் போகாது. அங்க வேலை செய்யறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்க கவலைப்படாதீங்க. ம்